அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய மார்க் அறிவை வளர்த்துக் கொள்வதற்காகவும் அதை பரிசீலனை செய்து கொள்வதற்குமான நிகழ்ச்சி தான் இது இஸ்லாம் ஐக்யூ. 2 போட்டியாளர்கள் 3 சுற்றுகள், யார் அதிக புள்ளிகளை பெறுகின்றார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இது உண்மையிலே யார் வெற்றி அடைகிறா தோல்வி அடைகிறா என்பதை பார்ப்பதற்கான நிகழ்ச்சி அல்ல, முற்றுமுழுதாக நாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் நம்மால் பிறர் கற்றுக்கொள்வதற்குமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதன் ஊடாக நம்மால் ஒருவர் ஒரு மார்க்க விடயத்தை கற்றுக்கொண்டாலும் அதனுடைய நன்மை நமக்கு ஏராளமாக கிடைக்கும். சரி, இன்றைய தினத்தில் நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய போட்டியாளர்கள் யார் என்பதை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி உங்கள் இருவரை பற்றிய சிறு அறிமுகம். என்னுடைய பேர் எல்மாரி. நான் தைல மகாவித்யாலயம் படிக்கிறேன். நான் மாதவரிலிருந்து வரேன். என்னுடைய பேர் நிஷா. நான் தாயிரா மகாவித்யாலயத்தில் படிக்கிறேன். நான் மாதவரிலிருந்து. சரி, நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி நிகழ்ச்சியை பற்றிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக்கொள்வோம். 3 சுற்றுகள், அதிலே முதலாவது சுற்று 5 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 5 கேள்விகளுக்கு நீங்க சரியாக பதில் சொன்னால் ஒரு கேள்விக்கு 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பெற முடியும். அதுபோல 2வது சுற்று ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் சுற்று, 5 கேள்விகள் கேட்கப்படும். முதலாவதாக யார் பஸ்ரை அழுத்துகின்றார்களோ அவர்களுக்கு தான் பதில் சொல்ல முடியும். சரியான விடையை சொன்னால் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தவறாக விடையை சொன்னால் உங்களிடத்திலிருந்து 5 பாயிண்ட்ஸ் உங்களுடைய போட்டியாளருக்கு போகும். அதேபோல 3வது சுற்று ஸ்பாட் த மிஸ்டேக்னு சொல்லக்கூடிய சுற்று. ஒரு சம்பவத்தை சொல்வேன், அந்த சம்பவத்துல 5 தவறுகள் இருக்கும். அந்த 5 தவறுகளை நீங்க சுட்டு காட்டிங்கன்னு சொன்னால் ஒரு தவறுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த தவறோட சேர்த்து அதற்கான சரியான விடையை சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் பெற முடியும். உங்களுக்கு 3 ஹெல்ப்லைன் ஆப்ஷன் இருக்குது. கால் அ ஃப்ரெண்ட், 50-50, அதே போல ஆஸ்க் அ க்ளூ. 50-50 ஊடாக உங்களுக்கு இஸ்லாமிய இடத்துல 2 தவறான பதில்களை அகற்ற சொல்ல முடியும். அதே போல கிவ் மீ அ க்ளூ ஊடாக உங்களுக்கு ஒரு க்ளூவை கேட்டுக்கொள்ள முடியும். கால் அ ஃப்ரெண்ட் ஊடாக உங்களுக்கு நண்பரோட கால் செய்து ஹெல்ப் எடுத்துக்கொள்ள முடியும். இதான் இந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சார், நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? ரெடியா இருக்கிறீங்க? சார், உங்களுக்கான முதல் கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். எதை செய்வது ஒருவரின் கழுத்தை துண்டிப்பதற்கு சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ, ஒருவரை பற்றி புறம் பேசுவது. டி, ஒருவரை பற்றி குறை கூறுவது. சி, ஒருவரை பற்றி புகழ்ந்து பேசுவது. டி, 3ம் தவறு. ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க, ஒருத்தரோட கழுத்தை, உங்களுடைய சகோதரருடைய கழுத்தை துண்டாக்காதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. ஒரு சஹாபி வந்து இன்னொருத்தரை பத்தி பேசுறாரு, அவரை பத்தி ஒன்று சொல்றாரு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ உங்களுடைய சகோதரனுடைய கழுத்தை துண்டிக்க போறீங்களா சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது எதற்காக? குறை கூறியதற்காகவா, புறம் பேசியதற்காகவா, புகழ்ந்து தள்ளியதற்காகவா? 3ம் தவறா? கன்ஃபார்மா? வேண்டாம் லைஃப் லைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். பி தான். லைஃப் லைன் யூஸ் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் கேள்வி ஒர்க் பண்ணுவா, இல்லாட்டி லைஃப் லைன் யூஸ் பண்ணி போடுறீங்களா? ஒர்க் பண்ணுறீங்க. கன்ஃபார்ம், யோசிக்க தேவையில்லை. கபில ரிஸ்வா பி, ஒருவரை பற்றி குறை கூறுவதுன்னு சொல்லி லொக் செய்யறாங்க. அதே போல மிர்ஷாத் ஒருவரை பற்றி புறம் பேசுவதுன்னு சொல்லி லொக் செய்யறாங்க. சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? புறம் பேசினா ஒருத்தர கழுத்தை துண்டிப்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களா? நீங்க குறை கூறினால் சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம். இஸ்லாமிக் ரிவீல் ஆன்சர் சி, ஒருவரை பற்றி புகழ்ந்து பேசுவது என்பதுதான் சரியான விடை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை பத்தி புகழ்ந்து பேசுறாரு, அவரை பத்தி அவர் இப்படி அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசுறாரு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க உங்களுடைய சகோதரருடைய கழுத்தை துண்டிக்க போறீங்களா? அப்படி நீங்க புகழ்ந்து பேசுவதாக இருந்தால் நீங்க இவர் இப்படி இருக்கக்கூடும் சொல்லி நான் நினைக்கிறேன் சொல்லி நீ அல்லாட மேல போட்டுருங்க. ஏன்னா நம்ம ஒருத்தரை பத்தி காணுவோம், அவர் நல்லவராக நாங்க பார்ப்போம், தொழுவாளிவா பார்ப்போம். ஆனா அவருடைய எண்ணம் அப்படியா இருக்காது. சின்னதுக்கு அவர் வேற விதமா இருப்பாரு. இப்ப நாங்க ஒன்றை சொல்லி அவர் வேறு விதமாக இருந்தால் அது தவறு. அப்ப அல்லாவுடைய இதுல நம்ம கை வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியே நீ ஒருத்தர் உங்களோட சகோதரனை பத்தி புகழ்ந்து பேசணும்னு சொன்னால் நான் இப்படி காணுறேன் அவரை, அல்லாஹ் இப்படி இருப்பாருன்னு சொல்லி சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுவும் அந்த குணம் அவர்கிட்ட இருந்தா மட்டும். சும்மா முசுப்புக்கு போற போக்குல யாராவது கல்யாணம் பேசுறதுக்கு வருவாங்க, கேட்கிற நேரத்துல சும்மா நாம அடிச்சு விட்டுறதோ நல்ல அவர் நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தும் இருக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கிட்ட அந்த குணம் இருந்தா தவிர நீங்க சொல்லாதீங்க. அது சொல்ற நேரத்தை கூட நான் இப்படி நினைக்கிறேன் சொல்லி சொல்லுங்க, நீங்க உறுதியாக சொல்ல வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அப்ப ஒருத்தரை பத்தி புகழ்ந்து பேசுவதை பற்றி தான் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். அப்ப நாம இதையும் ஒருபோதும் செய்யக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைக்கக்கூடிய விஷயம், நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்பதனால. சரி, முதல் கேள்விக்கு தவறான பதிலை 2 பேரும் தந்திருக்கின்றீங்க. சரி, 2வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். மறுமையில் தொழுகையாளிகளின் அடையாளம் என்ன? ஏ, நீண்ட கழுத்துடையவர்களாக இருப்பாங்க. பி, நீண்ட நெற்றி இருக்கும்.
சி 5 உறுப்புகள் பிரகாசமாக இருக்கும், டி 3ம் தவறு. மறுமையில தொழுகையாளிகளோட அடையாளம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம மறுமையில வந்து ஒருத்தர் ஒவ்வொரு தவறு செஞ்சாலும் நன்மை செஞ்சாலும் ஒவ்வொரு அடையாளத்துடன் காணப்படுவோம். சி 5 உறுப்புகள் பிரகாசமாக இருக்கும். லொக் செய்யலாம். கம்பீர் லொக் தி ஆன்சர். சி 5 உறுப்புகள் பிரகாசமாக இருக்கும். ஏ 5 உறுப்புகள் பிரகாசமாக இருக்கும் சொல்லி லொக் செய்யலாம். நீங்க உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். இஸ்லாம் ஐக்கிய உறவில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்க சொன்ன பதில் சரியான பதில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நாளை மறுமையில ஒருத்தர் ஒவ்வொரு அடையாளத்துடன் வருவாங்க. உலகத்துல பாங்கு சொல்லுவோமே, பள்ளிக்கு தொழுகைக்காக ஒருத்தர் பாங்கு சொல்லக்கூடியவங்களுடைய கழுத்து வந்து நீட்டா இருக்குமா, நீண்ட கழுத்துடையவராக வருவார், எல்லாத்துக்கும் அவர் விளங்கும் வேறு பாங்கு சொன்னவர்ன்றதுக்கு அடையாளமாக இருக்கும். அதே போல ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், உருவெடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, உருவெடுக்கக்கூடியவர்களுடைய 5 உறுப்புகள் வெண்மையா இருக்கும். முகம், கைகள், கால்கள்னு சொல்லி 5 உறுப்புகள் வெண்மையாக இருக்கும். இவங்க வந்து உழுவெடுக்கக்கூடியவங்க. அப்போ உழுவு நாம எதற்கு அதிகமாக இருப்போம்? தொழுகையாளிகள் தான். அப்போ தொழுகையாளிகளுக்கு தான் இந்த 5 உறுப்புகள் வந்து வெண்மையானதாக இருக்கக்கூடும். சரி, 2 பேரும் சரியாக பதில் சொல்லி 10 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறீங்க. உங்களுக்கான 3வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். அத்தஹியாத் அமர்வில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வலது முழங்கையை எங்கே வைப்பார்கள்? ஏ வலது தொடையின் மீது, பி மூட்டுக்கால் மீது, சி இடுப்பில், டி 3ம் செய்வார்கள். ஏ லொக் செய்யலாம். ஏ வலது தொடையின் மீது கன்ஃபார்ம். இஸ்லாம் ஐக்கிய மிர்ஷாட் ரிஸ்வா ஏ வலது தொடையின் மீதுன்னு சொல்லி லொக் செய்யறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில அத்தையாத்துல இருக்கும்போது அவங்களுடைய முழங்கையை வந்து வலது தொடையின் மீது வைப்பாங்கன்னு சொல்லி 2 பேரும் லொக் செஞ்சிருக்காங்க. வலது கையுடைய முழங்கையை வலது தொடையின் மீது வைப்பாங்க. கன்ஃபார்ம். எப்படி சொல்றீங்க? நீங்க அதான். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். இஸ்லாமிக் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்க சொன்ன பதில் சரியான பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத் அமர்வின் போது அவங்களுடைய முழங்கையை வந்து தொடையின் மீது வச்சு கொள்வாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் செய்யக்கூடியதை பார்க்கலாம். ஏன்னா நம்ம தொழுகின்ற இடத்துல ரசூலுல்லாஹ் தான் பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்ன நீங்க எப்படி தொழ கண்டீங்களோ அப்படியே நீங்க தொழுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுந்தார்கள் என்பதை நமக்கு ஹதீஸ்களை பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் எப்படி தக்பீர் கட்டுவாங்க, எப்படி கைகளை உயர்த்துவாங்க, எப்படி ருக்கு செய்வாங்க, எல்லாமே சஹாபாக்கள் வந்து அழகான முறையில் அறிவிக்கிறாங்க. அப்ப அத்தஹியாத் அமர்வின் போது ரசூலுல்லாஹ்வுடைய இடது கையை வந்து இடது முட்டுக்கால் மீது அல்லது இடது தொடையில, இல்லாட்டி 2க்கும் பண்ற விதத்துல வைப்பாங்க. அதே போல வலது கையை வந்து அதே மாதிரி வலது தொடையின் மீது வைப்பாங்க. அவங்களோட முழங்கையை வந்து தொடையின் மீது வைத்துக் கொள்வார்கள். ஆக்சுவலி தூக்கி வைக்க மாட்டாங்க. நாங்க சில பேர் வந்து பார்த்துருப்பீங்க, அத்தையாத்துல வைக்கும்போது இதை துண்டை தூக்கி வைப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் தொடையில பண்ற மாதிரி வைப்பார்கள். அதே போல இந்த 2 விரலை வந்து வளையம் போல அமைத்துக் கொள்வார்கள், இந்த விரலை வந்து மடிப்பார்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுவாங்க, எப்படி உட்காருவாங்க, எப்படி எழுந்திருப்பாங்க என்பதையெல்லாம் நமக்கு ஹதீஸ்களை பார்க்க முடிகின்றது. அப்ப இதை பார்த்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தொழுகைக்கு நமக்கு முன்மாதிரி என்பதை நமக்கு பார்க்க முடிகின்றது. 3வது கேள்விக்கு இருவரும் சரியான விடையை சொல்லி 10 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறீங்க. உங்களுக்கான 4வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். லாத் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக, முகம்மது இங்கு தொழுந்தால் அவரின் பிடரியை நான் மிதிப்பேன் அல்லது அவரின் முகத்தை மண்ணில் புதைய செய்வேன் என்று சத்தியம் செய்தவன் யார்? ஏ ஃபிரௌன், பி அபூ ஜஹல், சி சாமிரி, டி காரூன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்துல, மக்காவுடைய ஆரம்ப காலத்துல ரகசிய மதம் பிரச்சாரம் எல்லாம் செஞ்சு கொண்டிருப்பாங்க. அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்ல போய் தொழுவாங்க, சஜதா செய்வாங்க. அந்த நேரத்துல ஒருத்தன் சொல்றான், கேட்கிறான் மக்கள்கிட்ட, முகமது வந்து இங்க தலையை கீழே நெத்தியில படிஞ்சு தொழுவாரா? இப்ப எல்லாம் சொல்றான் ஓண்டு. அப்பயும் சொல்றான், இப்படி இருந்தாருன்னு சொன்னா நான் வந்து இந்த லாத் உஸ்ஸாமியோட சத்தியமா சொல்றேன், அவருடைய பிடரியை நான் வந்து மிரிப்பேன், அவருடைய முகத்தை வந்து மண்ணில கவ்வ வைப்பேன் சொல்லிட்டு அதை செய்ய போறான். அது யாரு? டி அபூ ஜஹல். கன்ஃபார்மா லொக் செய்யலாம். நீங்க அபூ ஜஹல் தான் டவுட் கேட்டானா, அபூ ஜஹல் வந்து நபியோட மேல மண்ணை தூவி மாசமாகட்டும் என்று சொல்லி தபதியா சொல்றாங்க. அது அபூ லஹப். கன்ஃபார்மா லொக் செய்யலாமா? லைஃப் டைம் யூஸ் பண்றீங்களா? கன்ஃபார்மா. கம்பீர் ரிஸ்வா டி காரூன் என்று லொக் செய்றாங்க. இர்ஷாத் பி அபூ ஜஹல் சொல்லி லொக் செய்றாங்க. ஏன் அபூ ஜஹல் லொக் செஞ்சதுக்கு காரணம்?
சரி, யாருடைய ஆன்சர் சரி என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ். டி அபூஜஹல் தான் சரியான பதில். காரூன் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஃபிரௌனோட வாழ்ந்தவன். அதுல அபூஜஹல் மட்டும்தான் வந்து ரசூலுடைய காலத்துல வாழ்ந்தது. அதான் நான் 2-3 டிப்ஸ் சொன்னேன். ரசூலுடைய காலத்திலிருந்து அப்ப அவன் அப்படி சொல்லிவிட்டு வர்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதா செய்து கொண்டிருக்கிறாங்க. ரசூலுடைய பிடரியை மிதிக்க வேண்டும், ரசூலுடைய மூஞ்ச மண்ணில் கவ வைக்க வேண்டும் சொல்லி வாரான். வந்தவன் உடனே சைகை செய்தவாறு வந்த வழியில பின்னுக்கு திரும்பி ஓடுறான். மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, என்னன்னு கேட்கறாங்க. ஏன்னு கேட்கறதுல அபூஜஹல் சொல்றான், அவருக்கும் எனக்கும் இடையில வந்து நான் ஒரு நெருப்பு அகல கண்டன், அதே போல ரெக்கைகளை கண்டன் சொல்லி அந்த பயத்துல அவனுக்கு வரையலாம் போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி எட்டுகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி சொல்கின்றார்கள், வானவர்கள் வந்து அப்படி நெருப்பு குண்டத்தை வைத்து வானவர்கள் அவனுக்கு இருந்தாங்களாம். சும்மா சரி அவன் ரசூலுல்லாஹை நெருங்கி வந்தான்னு சொன்னால் வானவர்கள் வந்து அபூஜஹலுடைய ஒவ்வொரு உறுப்புகளாக பிதுங்கி வீசுறதுக்கு ரெடியில இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த நேரத்துல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்லா இன்னல் இன்சான லா யத்கா ரஆ உஸ்தஹனா இன்ன ரப்பிக ருஜ்ஜா அரைத்தல்லதி அப்தல் இதா சொல்லக்கூடிய சூரா அலக்ல வரக்கூடிய அந்த வசனங்களை, இந்த தொழுகையை என்னுடைய அடியானை வந்து தொழுகையில் தடுக்கக்கூடியவனை பாத்தியா, அவனுடைய கூட்டத்தை கூப்பிடட்டும் அல்ல வசனம் அருளினது வந்து இந்த சம்பவத்தை ஒட்டிதான் என்பதை நமக்கு ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்க முடிகின்றது. சரி, 4வது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி மிர்ஷாட் 10 பாயிண்ட்ஸ் பெற்று இருக்கிறீங்க. ரிஸ்வா பாயிண்ட்ஸ் பெறவில்லை. சரி, உங்களுக்கான 5வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். அம்சைனா வாம்சல் முல்குல் இல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர மா ஃபீ ஹாதிஹில் லைலத்தி வ கைர மா பஅதஹா. ரப்பி அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீ ஹாதிஹில் லைலத்தி வ ஷர்ரி மா பஅதஹா. ரப்பி அஊது பிக மினல் கஸலி வ ஸூஇல் கிபர். இது சொல்லக்கூடிய பிரார்த்தனையை எந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும்? ஏ மாலை நேரத்தில், பி மேட்டில் ஏறும்போது, சி செருப்பு அணியும் போது, டி கழிவறையில் நுழையும் போது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒரு பிரார்த்தனை கற்று வந்திருக்காங்க. அதுல ஒரு பிரார்த்தனை அம்சைனா வாம்சல் முல்குல் இல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர மா ஃபீ ஹாதிஹில் லைலத்தி வ கைர மா பஅதஹா. ரப்பி அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீ ஹாதிஹில் லைலத்தி வ ஷர்ரி மா பஅதஹா. ரப்பி அஊது பிக மினல் கஸலி வ ஸூஇல் கிபர். சொல்லக்கூடிய பிரார்த்தனை. பி மேட்டில் ஏறும்போது. ஏ மாலை நேரத்தில். ஏ மாலை நேரத்தில் லொக் செய்யலாமா? நீங்க பி மேட்டில் ஏறும்போது. கன்ஃபார்மா? கம்பெனி மிர்ஷாட் பி மேட்டில் ஏறும்போது என்று சொல்லி லொக் செய்யறாங்க. ரிஸ்வா ஏ மாலை நேரத்தில் சொல்லி லொக் செய்யறாங்க. ஏன் மாலை நேரத்துல இருந்து? மேட்டில் ஏறும்போது செருப்பணியும் போதெல்லாம் வந்து சின்ன துவா இருக்க வாய்ப்பு இருக்குது. மாலை நேரத்துல போறாங்க எல்லாம் புகழ்றது ஒரு விஷயம். சோ அந்த கெஸிங்ல தான் மாலை நேரத்துல சொன்னீங்க. நீங்க ஏக்கும் பிக்கும் துவாய்க்கு தெரியும். சியும் பியும் தான் டவுட். ஏக்கு என்ன துவா இருக்குது? ஏக்கு மாலை நேரத்தில். சரி, அப்ப யார் சொன்ன ஆன்சர் சரி என்பதை பார்ப்போம். இஸ்லாம் ஐக்கியவில் தி ஆன்சர் ப்ளீஸ். ஏ மாலை நேரத்தில் என்பதுதான் சரியான விடை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே தான் மாலை நேரத்தில் கற்று தர்றாங்க. காலை நேரத்தில் அஸ்பஹானா வாஸ்பல் முல்குல் இல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து. இதிலே தான் அஸ்பஹனான்றது வரும். ஹாசி லைலத்தி என்று வர்ற இடத்துல அங்க ஹாதல் யௌமி என்று சொல்லி வரும். இதே துவா வந்து காலையில வந்து கற்று தந்திருக்கிறாங்க. மேட்டில் ஏறும்போது ரசூல் என்ன கற்று தந்திருக்காங்க சொன்னா அல்லாஹு அக்பர் சொல்லக்கூடியதை கற்று தந்திருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர் சொல்லி மேட்டில் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், மேட்டில் ஏறும்போது நாங்கள் அல்லாஹு அக்பர் சொல்வோம், இறங்கும் போது சுபஹானல்லாஹ் சொல்வோம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறாங்க. சரியான விடையை சொல்லி ரிஸ்வா 10 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த கேள்விக்கு 0 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குது. முதல் சுற்றுடைய முடிவு மிர்ஷாட் 30 பாயிண்ட்ஸும் ரிஸ்வா 30 பாயிண்ட்ஸும் பெற்றிருக்கிறாங்க. இரண்டாவது சுற்று ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் சுற்று. இந்த சுற்றுல 5 கேள்விகள் கேட்கப்படும். ஆனால் முதலாவதாக யார் பதில் அளிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதில் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சரியாக பதில் சொன்னால் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இல்லையாக பதில் சொன்னால் உங்களிடத்துல இருந்து 5 பாயிண்ட்ஸ் டிடக்ட் ஆகி உங்களுடைய போட்டியாளர் இருக்கும். அதனால அவசரமாக பதில் சொல்லாமல் நிதானமாக யோசிச்சு பதில் சொல்ல வேண்டும். சரி, உங்களுக்கான இரண்டாவது சுற்றுடைய முதல் கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுடன் மனஸ்தாபம் கொண்டு எத்தனை நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்க ஹராம் தடை செய்யப்பட்டது? ஏ 3 நாட்கள், பி 5 நாட்கள், சி 7 நாட்கள், டி 6 நாட்கள். மிர்ஷாட் ஃபர்ஸ்ட் லொக் செஞ்சிருக்கீங்க. ஏ 3 நாட்கள் கன்ஃபார்மா? லொக் செய்யலாமா? கம்ப்ளீட்டா மிர்ஷாட் ஏ 3 நாட்கள் சொல்லி லொக் செய்றாங்க. நீங்க பதில் அளித்திருந்தா என்ன பதில் சொல்லிருக்கீங்க? 3 நாட்கள். ஏன்? வீட்ல இருப்பவங்க சொல்லுவாங்க 3 நாட்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். இஸ்லாம் ஐக்கியவில் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்க சொன்ன பதில் சரியான பதில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொருத்தருடன் கோபம் பட்டு 3 நாளைக்கு மேல பேசாம இருக்காதீங்க. கடைசி வந்து 3 நாள் தான் மேக்சிமம். யார் செய்தா தப்பு செஞ்சு அப்படின்னு கோபம் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
3 நாள் மேக்சிமம். அந்த 3 நாளைக்கு மேல பேசாம இருக்க நம்ம சாதாரண நினைக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடைன்னு சொல்றாங்க. யார் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் அதை நாங்க 3 நாளைக்கு மேல பேசாமல் இருக்கக்கூடாது. அது இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் முதலாவதாக 2 பேரும் கோவமா இருக்கிறீங்க, மூஞ்சி பார்த்து கொள்றீங்கல்ல, ஆனா 3வது நாளுக்கு பிறகு சரி, யார் முதலாவதாக சலாம் சொல்லி பேசுகின்றார்களோ அவர் தான் இதிலே சிறந்தவர் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சிறந்தவர்கள்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக சொல்றது. அப்ப அதை நாங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும். யாருடனுமே கோவத்துடன் இருக்கக்கூடாது. இருந்தால் 3 நாளைக்கு மேல இதாக்கணும். அல்லா திருமறையில சொல்கின்ற இடத்துல கூட முத்தகீன்களுடைய இறையச்சமுடையவர்களுடைய அல்லாவுடைய நேசத்தை பெறக்கூடியவருடைய பண்பாக எல்லாம் சொல்லி காட்டுறான். வல் ஆஃபீன் அனின் நாஸ், அவர்கள் மக்களை மன்னிப்பாங்க சொல்லி காட்டுறான். ஏன்னா எல்லாம் தப்பு செய்யக்கூடியவங்க தான், யாருமே தவறு செய்யாதவர்கள் இல்லை. அப்ப தவறு செய்கின்ற நேரத்தில் அவனும் ஒரு மனுஷன் தான் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டு நம்ம அவர்களை மன்னிக்க வேண்டும். ஏன்னா நாங்களே அல்லாஹ் எத்தனையோ கடமைகளை சொல்றான், தவறு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கணும்ன்றது நாங்கள் விரும்புறது மாதிரி மற்றவர்களும் அதே மாதிரி தான். நாங்கள் அல்லாவுக்கும் மிஞ்சியவர்கள் இல்லை, அல்லாவே மன்னிக்க கூடியவன் சொன்னால் நாங்களும் மக்களை மன்னிக்க பழக வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஆழமாக சொல்லி தர்றாங்க. சரி, 2வது சுற்றுடைய முதல் கேள்விக்கு மிர்ஷாத் சரியாக பதில் சொல்லி 10 பாயிண்ட்ஸ் பெற்று இருக்கிறீங்க. 2வது சுற்றுடைய 2வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். இரவில் தூங்கும் போது மனிதனின் பிடரியில் ஷைத்தான் எத்தனை முடிச்சுகளை போடுகின்றான்? A 1 முடிச்சு, B 3 முடிச்சுகள், C 5 முடிச்சுகள், D 7 முடிச்சுகள். ரிஸ்கா முதலாவது பஸ்ர் அழுத்திருக்கீங்க. D 3 முடிச்சுகள் கன்ஃபார்ம். கபில் ஆஃப் தி ஆன்சர் B 3 முடிச்சுகள். நீங்க பஸ்ர் அழுத்திருந்தா என்ன சொல்லிருக்கீங்க? B 3 முடிச்சுகள். ஏன் என்ன சொல்லிருக்கீங்க? அந்த பாடமும் வந்து வடி போல சொல்லுங்க. நீங்க ஏன் சொன்னா ஷைத்தான் வந்து நாம தூங்குற நேரத்துக்கு மூடி முடிச்சு போடுவான். நாம சுபர நேரத்துல எழுக்கும் பொழுது முதல் முயற்சி அழுத்தம், அதுக்குள்ள உள்ளெடுக்கும் போது 2வது முயற்சி அடுத்தது, தொழுவும் போது 3வது முயற்சியும் அது. உங்க ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். இஸ்லாமிக் ரிவீல் தான் ஆன்சர் ப்ளீஸ். நீங்க சொன்ன பதில் சரியான பதில். 3 முடிச்சுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஒரு மனிதன் தூங்குகின்ற நேரத்துல ஷைத்தான் நம்முடைய பிடரையில வந்து 3 முடிச்சுகளை போடுறான். நீங்க சொன்ன மாதிரி 3 முடிச்சுகளை போடுறான். முடிச்சுகளை போட்டு விட்டு ஒவ்வொரு முடிச்சுகளை போடுகின்ற சொல்லுவானா அலைக்கலையிலும் தவியல், இரவு இன்னும் நீட்டமானது, ஃபர்கோத் தூங்குன்னு சொல்லிக்கொண்டே இருப்பானா. அவனுடைய ஆசை வார்த்தைக்கு நாங்கள் மயங்கி தூங்காமல் யார் ஒருவர் வந்து காலையில எழுந்திருக்கிறார், அது வந்து தஹஜ்ஜுக்கா இருக்கலாம், இல்லாட்டி சுபவுக்கா இருக்கலாம், எழுந்து அல்லாஹ்வை நாங்கள் திக்ர் செஞ்சோம் சொன்னா அல்ஹம்துலில்லாஹி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர்னு சொல்லி நம்ம அல்லாஹ் திக்ர் செய்றோம். எழும்பி அல்லாஹ் புகழ்ந்த உடனே முதலாவதாக முடிச்சு அவிழ்கின்றது. 2வதாக அவர் தொழுவதற்காக உழுவு செய்தார்னு சொன்னால் 2வது முடிச்சும் அவிழ்றது. போயிட்டு அவர் தஹஜ்ஜுது சரி சுபஹ் சரி தொழுந்துட்டார்னு சொன்னால் அவருடைய 3 முடிச்சுகளும் அவிழ்கின்றது. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், யார் ஒருவர் இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ந்த நிலையில அவருடைய காலை பொழுது அடைகிறாரோ அவர் நல்ல உற்சாகமா புத்துணர்ச்சியோட அந்த நாளை அடைஞ்சு கொள்வாரு. யாரு ஷைத்தானுடைய ஆசை வார்த்தைக்கு மயங்கி அப்படியே இருந்தேன்னு சொன்னா என்ன நடக்கும்? சோம்பேறியாவும் சோர்வாவும் இருப்பாங்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நமக்கு பார்க்க முடிகின்றது. சரி, 2வது சுற்றுடைய 2வது கேள்விக்கு பஸ்ரை அழுத்தி சரியாக விடை சொல்லி 10 பாயிண்ட் ரிஸ்வா பெற்று இருக்கிறாங்க. 2வது சுற்றுடைய 3வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். ஃபர்ர் தொழுகைக்கு அடுத்தபடியாக சிறந்த தொழுகை எது? A லுஹா தொழுகை, B இரவு தொழுகை, C அசருக்கு முன் சுன்னத்துகள், D மக்ரிப் சுன்னத்துகள். பஸ்ரை முதலாவதாக ரிஸ்வா அழுத்தி A லுஹா தொழுகைன்னு சொல்றீங்க. கன்ஃபார்மா லாக் செய்யலாம், டவுட் இல்லை. சரியாக பதில் சொன்னால் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், இல்லாட்டி 5 பாயிண்ட்ஸ் உங்களுடைய போட்டியாளருக்கு போகும். லுஹா தொழுகை தான் சரி. ரிஸ்வா A லுஹா தொழுகைன்னு சொல்லி லாக் செய்யறாங்க. நீங்க பஸ்ர் அழுத்தின்னு என்ன சொல்லிருக்கீங்க? சி அசர் முன்னு சுன்னத்துகள். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ். சொன்ன பதில் தவறான பதில். B இரவு தொழுகையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இரவு தொழுகைன்னு சொன்னா நம்ம தூங்கி எழும்பி நடுநிசி தொழுகை இது தஹஜ்ஜத் கியாமுல் லைல், இந்த தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபர்லுக்கு அடுத்தபடியாக ஃபர்ல் சுபஹ் ஃபஜ்ர் லுஹர் அசர் மக்ரிப் இஷா அது சிறந்த தொழுகை, அதுதான் மெயினான தொழுகை, அது கடமை. அதற்கு அடுத்தபடியாக வந்து சிறந்த தொழுகை எதுன்னு சொன்னால் இரவு தொழுகை நடுநிசி தொழுகை என்று சொல்கின்றார்கள். அதே போல ரமலான் மாசத்துடைய நோன்பு தான் சிறந்த நோன்பு. அதற்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு முஹர்ரம்ல பிடிக்கக்கூடிய ஆஷுரா நோன்பு, மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டதற்காக பிடிக்கக்கூடிய நோன்பு, அதுதான் ரமலான் மாசத்துக்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகின்றது. அப்ப இரவு தொழுகைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு தொழுகை. நடுநிசி தஹஜ்ஜத் தொழுகைன்றது முக்கியமான ஒரு தொழுகை. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், இரவு 3 பிரிச்சு இரவுல கடைசி பகுதிக்கு 3ஆம் பகுதியில அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்குறான், மக்களை நெருங்கி வாரான். நெருங்கி வந்து சொல்றான், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க யாரும் இல்லையா, நான் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன், என்கிட்ட கேட்கக்கூடியவங்க யாரும் இல்லையா, நான் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அதிகமாக நெருங்கக்கூடிய ஒரு நேரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த நேரத்தில் அதிகமாக தொழக்கூடியவர்களாக இரவு தொழுகைகளை தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
நாங்களும் அதை இயலுமான அளவுக்கு கடைபிடிக்க வேண்டும். ரமலான் மாதம் நமக்கு அது பயிற்சியை தரக்கூடிய ஒரு மாசமா இருக்குது. சஹர் செய்வதற்கு ஒரு அறவருக்கு முன்னாடி எழும்பி இந்த ரமலான் மாசத்துல ஒரு தஹஜ்ஜத் தொழுறதுக்கு நம்ம பழகினோம்னு சொன்னால் அது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்தடுத்த மாசங்கள்லையும் நமக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும். இரண்டாவது சுற்றுடைய மூன்றாவது கேள்விக்கு தவறாக பதில் சொல்லி 5 பாயிண்ட்ஸ் உங்களிடத்திலிருந்து மிர்ஷாடுக்கு போகிறது. சரி, இரண்டாவது சுற்றுடைய 4வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். எந்த அத்தியாயம் ஓதப்படும் இல்லத்திலிருந்து ஷைத்தான் வெருண்டோடுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? ஏ சூரா பக்ரா, பி சூரா ஃபாத்தியா, சி சூரா அலக், டி சூரா மாயிதா. சூரா பக்ரா. ரிஸ்வா முதலாவது பஸ்ர் அழுத்தி சூரா பக்ரான்னு லொக் செய்யுங்க. கன்ஃபார்ம். கபில் லொக் தி ஆன்சர் ஏ சூரா பக்ரா. நீங்க லொக் பண்ணிருந்தா லொக் பண்ணுவீங்க. சூரா பக்ரா தான். நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டர் சொன்னாங்க, அவங்க வந்து சூரா பக்ரா ஓதும் போது சைத்தான்கள் எல்லாம் இந்த இருக்கிற ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கு சொல்லிடுறாங்க. ஸோ சூரா பக்ரா வந்து சைத்தான் விரண்டு ஓட்டுறதுக்கு நினைக்கிறீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். இஸ்லாம் ஐக்கிய ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்க சொன்ன பதில் சரியான பதில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய வீடை வந்து ஒரு மையவாதியா ஆக்காதீங்க, அதிகமா தொழுங்க, குர்ஆன் ஓதுங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். யார் வீட்டுல சூரா பக்ரா ஓதப்படுதோ சைத்தான் வந்து அந்த வீட்டை விட்டு விரண்டு ஓடுகின்றான். ஐஸ்வர்யா அங்க பிரச்சனைகள் நடக்காது, குடும்ப பிரச்சனைகள் அதெல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்பவே குறைவாக இருக்கும். அதே போல நம்முடைய மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்கும். தினசரி ஓத முடியாம போனால் சூரா பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பி வல் முஃமினூன் குலு ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி சொல்லக்கூடிய அந்த வசனம் அது இரவுல நாம் ஓத வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், யார் ஒருவர் அந்த 2 வசனங்களை இரவுல ஓதுறாங்களோ அதுவே அவருக்கு போதுமானதா இருக்கும். ஆக்சுவலா ஷைத்தான்ட்ட இருந்து பாதுகாப்பு பெற முடியும். நம்முடைய ஈமான் அதிகரிக்கக்கூடிய விதமாக அந்த வசனம் எல்லாம் அப்படிதான் வரும். அல்லாஹ்வை நாங்க நம்புறோம், வானவர்களை நம்புறோம், தூதர்களை நம்புறோம், தூதர்களுக்கு மத்தியில பாரபட்சம் காட்ட மாட்டோம், இப்படி சொல்லக்கூடிய வசனங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள் அதுவே அவருக்கு போதுமானது. அப்ப நம்ம இயலுமான அளவுக்கு என்ன செய்யணும் சொன்னால் இந்த சூரா பக்ராவை ஓத வேண்டும். இரவுல வந்து எப்படியாச்சு நமக்கு அந்த சூரா பக்ரா ஓதுறதுக்கு மிஸ் ஆகிச்சுன்னு சொன்னால் இரவுல அந்த 2 வசனத்தையாவது நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தரக்கூடிய வழிமுறை. சரி, அப்போ 4வது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி ரிஸ்வா 10 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறீங்க. 5வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். இரவின் கடைசி தொழுகையாக எதை ஆக்கி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ தஹஜ்ஜத், பி வித்ர், சி இஷா, டி கியாமுல் லைல். மிர்ஷாத் பஸ்ர் அழுத்திருக்கிறீங்க, என்ன சொல்ல போறீங்க? பி வித்ர். கன்ஃபார்ம். கபில் லொக் தி ஆன்சர் பி வித்ர். நீங்க லொக் பண்ணிருந்தா சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். இஸ்லாம் ஐக்கிய ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்க சொன்ன பதில் சரியான பதில். வித்ர் தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் கடைசி தொழுகையாக ஆக்கி கொள்ளுங்கள். ஃபஜ்ருக்கு முன்னாடி தொழக்கூடிய இரவுல கடைசி தொழுகையாக வித்ரை ஆக்கி கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பல நேரங்களில் பல சஹாபாக்களுக்கு வந்து ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற இடத்துல லுஹா தொழுகையை 2 ரக்காத் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த வித்ரை வந்து கட்டாயமாக சொல்லுவாங்க. வித்ரை வந்து மிஸ் பண்ணாம தொழுதுவாங்க அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல ரசூலுல்லாஹ் இரவுல வந்து 11 ரக்காத் தொழுவார்கள். எந்த நாள்லையும் 11 ரக்காத் தொழுவார்கள். அதுல வித்ர் தொழுகின்ற இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் இரவு தொழுகையெல்லாம் தொழுந்து விட்டு வித்ர் தொழுகின்ற இடத்துல என்னை எழுப்பி விடுவாங்க, நானும் அவங்களுடன் சேர்ந்து வித்ரை தொழுவேன் சொல்லி. அந்த வித்ர் வந்து ரொம்ப கட்டாயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஜாமத்துல எழும்ப முடியாம போகும், வித்ர் தொழ முடியாம போகும்னு அஞ்சினீங்கன்னு சொன்னால் நீங்க படுக்க முன்னாடியே என்ன செஞ்சிருங்க, வித்ரை தொழுந்துருங்க சொல்றாங்க. அப்படி இல்லை நீங்க ஜாமத்தை எலும்புவீங்கன்ற உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால் இரவுல கடைசியாகவே ஜாமத்துல எலும்பி வித்ரை அமைச்சுக்கோங்கன்றாங்க. அதுதான் சிறந்ததுன்னு சொல்றாங்க. நீங்க ஜாமத்துல எலும்பி தொழக்கூடிய வித்ர் சிறந்தது என்று சொன்னால் நீங்க ஓதுறதை கேட்பதற்காக வானவர்கள் வர்றாங்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரமலான் மாசத்துல தஹஜ்ஜுடன் சேர்ந்து இந்த வித்ரையும் நம்ம தொழுந்து இரவுல ஜாமத்துல தொழுந்து இந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நம்ம ட்ரை பண்ணணும். 2வது சுற்றுடைய 5வது கேள்விக்கு மிர்ஷாத் சரியாக பதிலை சொல்லி 10 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறீங்க. சரி, 2வது சுற்றுடைய முடிவில் ரிஸ்வா 45 பாயிண்ட்ஸும் மிர்ஷாத் 55 பாயிண்ட்ஸும் பெற்று 2வது சுற்றுடைய முடிவில் மிர்ஷாத் முன்னிலையில இருக்கிறீங்க. சரி, 3வது சுற்று ஸ்பாட் தி மிஸ்டேக் சுற்று. இந்த சுற்றுல உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லப்படும். அந்த சம்பவத்துல 5 தவறுகள் இருக்குது. அந்த 5 தவறுகளை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா ஒரு தவறுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதோட சேர்த்து அதுக்கான சரியான விடையை சொன்னீங்கன்னு சொன்னால் 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பெற முடியும். சரி, உங்களுக்கான சம்பவம் இதுதான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் இருந்து தப்பித்து தனது மக்களுடன் மதிய நேரத்தில் புறப்பட்டார்கள். அவர்கள் செங்கடலை வந்தடைந்த போது அல்லாஹ்விடம் உதவி கேட்டார்கள். அப்போது அவர்கள் கையில் இருந்த மோதிரத்தை தண்ணீரில் எறிந்ததும் கடல் மேல் ஒரு பாலம் உண்டானது. அவர்கள் கடலை கடந்த பிறகு பின்தொடர்ந்து வந்த ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டான். இந்த சம்பவம் நடந்த அந்த நாள் பக்ரீத் பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது. இதுல 5 தப்பு இருக்குது. அந்த 5 தவறுகளை சுட்டி காட்டி உங்களுக்கு சரியான பதில தரலாம். சரி, கம்பெனி இருவரும்
தவறுகளை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அவருடைய தவறுகள் என்ன என்பதை பார்ப்போம். சரி, நீங்க சொல்லுங்க. நபி யூனுஸ், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மதியனே ஐகோன் டாக்டர் அதில்லை. மோதிரம் இல்ல. ஓகே, அப்ப என்னது? மோதிரம் இல்ல. அது அவர் கையில பாலமும் இல்ல. கடல் தான் ரெண்டா பக்கரி அடுத்த நாள் காலை அப்படி கொண்டாடுறோம். அப்ப எந்த பெருநாள் எதை நாம கொண்டாடுறோம்? சரி, நீங்க? நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், மோதிரம் இல்ல, கைத்தறி. ஓகே, பாலம் கொண்டாடுறது அதுல இரண்டாக பிரிந்தது, கடல் ரெண்டா பிரிஞ்சு. பக்தரிப்பங்கே இல்ல, அது கொண்டாடுறது. அப்ப சரியான ஆன்சர் என்ன என்பதை பார்ப்போம். இஸ்லாம் ஐக்கிய ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, தவறுன்னு சொன்னீங்க. ஆமா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம்ன்றது தவறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் சரியான பதில். அதை பதில சரியா சொல்லியிருக்கிறீங்க. அதே போல மதிய நேரத்தில் புறப்பட்டார்கள் என்பது தவறுன்னு சொன்னீங்க. மதிய நேரத்தில் புறப்பட்டார்கள்ன்றது தவறு. இரவு நேரத்துல தான் புறப்பட்டாங்க. அந்த ஆன்சர் நீங்க சொல்லல. இரவு நேரத்துல புறப்பட்டாங்கன்றதை அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளையிட்டதே உங்களோட கூட்டத்தை கூட்டி கொண்டு நீங்க இரவு நேரத்துல போயிருங்க சொல்லிதான் அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். மோதிரத்தை கடல்ல போட்டாங்க, அது பிள்ளைன்னு சொல்லி இருவருமே சொல்லியிருந்தீங்க. மோதிரத்தை போடல. அதே போல கைத்தறியை தான் போட்டாங்கன்னு சொல்லி 2 பேரும் சொல்லியிருந்தீங்க. அந்த கைத்தறியை தான் போட்டார்கள், அது சரியான பதில். அதே போல பாலம் ஒன்று உண்டாயிச்சு என்பது தவறுன்னு சொல்லி இருவருமே சொல்லியிருந்தீங்க. பாலம் உண்டாவல, சரி. கடல் தான் பெரும் மலை அளவுக்கு கடல் பிளந்ததுன்னு சொல்லி அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான், அது சரியான பதில். அதனாலதான் நம்ம ஹஜ்ஜி பெருநாளா கொண்டாடுறோம்ன்றது 2 பேரும் பிள்ளைன்னு சொல்லியிருந்தீங்க, அது பிள்ளை. அதனால் ஆசுராவுடைய கொண்டாட்டமாக, ஆசுரா நோம்பு பிடிக்கிறது அந்த மகிழ்ச்சிக்காகத்தான் ஆசுரான்றது. அந்த பதில இருவருக்கும் சொல்ல முடியாம போச்சு. 5 தவறுகளையும் 3 ஆன்சர்களையும் கண்டுபிடிச்சு 40 பாயிண்ட்ஸ்களை பெற்று இருக்கிறீங்க. அதே போல நீங்க 4 தவறுகளும் 3 பதில்களையும் சொல்லி 35 புள்ளிகளை பெற்று இருக்கிறீங்க. 3 சுற்றுகளுடைய முடிவில் மிர்ஷாட் 95 புள்ளிகளும் ரிஸ்வா 80 புள்ளிகளும் பெற்று இன்றைய நிகழ்ச்சியில மிர்ஷாட் வெற்றியாளராக இருக்கிறார். இது உண்மையிலே யார் வெற்றி அடைகிறா தோல்வி அடைகிறா என்பதை பார்ப்பதற்கான நிகழ்ச்சி அல்ல, நாம் கற்றுக்கொள்வதற்காகவும் நம்ம பிறர் கற்றுக்கொள்வதற்கான நிகழ்ச்சி. உங்களிடத்திலிருந்து பலரும் பல விடயங்களை கற்றிருப்பாங்க. அதற்கான நன்மையை எல்லாம் நமக்கு ஏராளமாக தாராளமாக நமக்கு வழங்குவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் ஒரு சர்டிபிகேட் இருக்கின்றது. அதே போல ஒரு புத்தகம் இருக்குது உங்களுக்கு, தேடலுக்கான ஒரு புத்தகம். குர்ஆன்ல இருக்கக்கூடிய நபிமார்களை பற்றி, குர்ஆன்ல இருக்கக்கூடிய மிருகங்கள் இதுகளை பற்றி எல்லாம் எந்தெந்த வசனத்தில் இருக்குது என்பதை ஈஸியாக தேடிக்கொள்வதற்கான ஒரு புத்தகமும் வழங்கப்படுது. உங்களுடைய கல்விக்கு, உங்களுடைய தேடலுக்கு, எஸ்ஏஎஸ்களுக்கு, ஸ்கூல் தேவைகளுக்கு அது யூஸ் ஆகும்னு சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பேர், முகவரி, அட்ரஸை அனுப்பி வையுங்கள். இது முற்றுமுழுதாக நாங்கள் கற்பதற்கும் நம்மால் பிறர் கற்றுக்கொள்வதற்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய ஒருவர் ஒரு விடயத்தை கற்றுக்கொண்டாலும் அதனுடைய நன்மை உங்களுக்கு ஏராளமாக கிடைக்கும். தேடல் வளரட்டும், தெளிவு பிறக்கட்டும், அறிவால் இணைவோம், அறத்தால் உயர்வோம். இது இஸ்லாம் ஐக்கியம், கற்போம் கற்பிப்போம் சீசன் 1.